ஹாய் மக்களே! எஜமான் ஃபிஷ் லைஃப்ல இருந்து நம்ம பிடிச்ச பன்னிக்கோலாவை நம்ம இப்போ வெட்டி புட்டு வச்சு சாப்பிட போகிறோம். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அந்த மீனோட கொம்பை நம்ம அழகாக வெட்டி எடுத்து தூர போட்டுட்டோம். இந்த மீனை நம்ம என்னென்னா இந்த தொலியை உரித்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை ஏன் பன்னிக்கோலான்னு சொல்கிறோம்னா, அந்த கறியை வெட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த மீனை அப்படியே வெட்ட போகும்போது பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். பன்னிக்கறி நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மீன் இருக்கும். அவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த மீனில். அந்த மீனை பார்த்தாவே தெரியும். அந்த பார்த்தீங்களா தண்ணியிலே மிதக்கும். அந்த அளவுக்கு நம்ம பீஸ் வந்து அழகாக வெட்ட போகும்போதே என்னமோ கேக்கை வெட்டினா கத்தி போகும் பாருங்க, அது மாதிரியா இருக்கும் இந்த இது. அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும். இதை தான் நம்ம அழகாக அவிச்சு புட்டு வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா, நம்ம அவிக்க போகும்போது அந்த கொழுப்புலாம் அப்படியே மிதக்குது தெரியுதா? இதான் அந்த கொழுப்பு. அதை அவிச்சு நம்ம எடுத்து அழகாக உதுர்த்தி புட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு இடையில நமக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வெட்டி வச்சாச்சு. இது வந்து புட்டு வைக்கிறதுக்கு அந்த வெங்காயத்தை வெட்டி வைக்கும். அந்த மீனை ஒவ்வொன்றா உதுர்த்தி நம்ம அப்படியே அழகாக அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உதுர்த்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கிறணும். எடுத்துட்டா நம்ம செஃப்பு தான் இதை நம்ம வெங்காயத்தை போட்டு உப்பை போட்டு நல்லா விரவிட்டாப்புல அவிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதை சமைக்க போகும்போது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனாலேயே இதை அதிகமாக அவிச்சு எடுத்துடுறது. புட்டு வைக்கிற மீனை நல்லா நல்லா பெனஞ்சு நல்லா இது பண்ணி எடுத்துட்டோம்னா பார்த்தீங்களா, அப்படியே ரவை மாதிரியே உதிரியாக வந்துடும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். சாப்பிட போகும்போது இருந்துச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு, அந்த அளவுக்கான டேஸ்ட். அதுக்கு இடையில நம்ம அங்கே அவங்க விரவிக்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம இங்கே செஃப்பு நம்மளுக்கு ரசத்தை வச்சு கொடுத்துட்டாப்புல. ரசம் வச்சு வைக்கிற வேலை முடிஞ்சிட்டு, ரசத்தை வச்ச உடனே நம்மளுக்கு புட்டுக்கு தேவையான வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேலை ஒன்றுமே கிடையாது. அந்த வேலை ஈஸியான வேலை தான். அந்த நம்ம செஃப்புக்கு வந்து எந்த சமையலுமே வந்து கஷ்டமான வேலையே கிடையாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரத்தில் டக்கு டக்குன்னு மாற்றுவாப்புல. புட்டுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. சூடு எண்ணெய் கடுகை போட்டு, நான் சொன்னேன் ஏற்கனவே நீல வத்தல் கொடுக்குற டேஸ்ட்டு குண்டு வத்தல் கொடுக்காதுன்னு. நீல வத்தலை போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கருக அப்படியே அந்த வாடை கொஞ்சம் நம்ம மூக்கில் கிர்ருன்னு ஏறணும். அப்படி ஏறின பின்னாடி அந்த புட்டுக்க வச்ச அந்த மீனோட சதையப்பெல்லாம் தட்டி அப்படி எண்ணெயில் நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் எடுத்தோம்னா அருமையான புட்டு ரெடி. நம்ம ரசத்தோடு அதை சாப்பிட போகும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ப்ரோ பார்த்தீங்களா சந்தோஷமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இப்படி தான் கடல் மீனை சாப்பிடுவோம். வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கப்பா.